இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்றன. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக இயேசுநாதருடைய சிலுவை பாடுகளை அதிகமாக தியானிக்கிற இந்த நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 45, 46 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். எழுப்புதல், ரிவைவல் என்கின்ற ஒரு வார்த்தையை இந்த கடைசி நாட்களில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம். எழுப்புதலை நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தேசத்திலே, எங்களுடைய பகுதியிலே ஒரு மாபெரும் எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி நாம் ஆவலோடு காத்திருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை நாம் காண்கிறோம். எழுப்புதல் என்றால் வேற ஒன்றும் இல்லை, திடீரென்று மக்கள் மத்தியிலே ஏற்படுகிற ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்று சொல்லலாம். பொதுவாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எல்லா மக்களிடத்திலேயும்
திடீரென்று உருவாகிற ஒரு எழுச்சியைத்தான் நம்ம எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிற போது பழைய ஏற்பாட்டிலும் இந்த எழுப்புதல் வந்திருக்கிறது. எழுப்புதல் என்கின்ற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் 2 இடங்களில் இருக்கிறது. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நாம் வாசிக்கிற போது, ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். அதாவது மோசேயை ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படியாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்த போது மோசே அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. மரங்கள், பொருட்கள் என்று சொல்லி பணம் என்று ஏராளமான அதற்குரிய தேவைகள் வந்த பொழுது மோசே சிம்பிளாக அந்த ஜனங்களிடத்தில் சொன்னார், எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, அந்த மக்களுடைய இருதயத்தை ஆண்டவர் ஏவினார். அதைத்தான் இங்கே எழுப்புதல் என்ற வார்த்தை குறிக்கிறது. ஆண்டவர் ஒரு எழுப்புதலை உருவாக்கின பொழுது ஜனங்கள் தாமாகவே முன்வந்து அந்த பணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்தார்கள். இது ஒரு சிறிய உதாரணம், எழுப்புதலுக்கு ஒரு சிறிய உதாரணம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குற பொழுது பல இடங்களிலே இப்படிப்பட்ட எழுப்புதல் உருவானதை நம்மால் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. சீஷர்கள் மற்றும் அநேக தேவ பிள்ளைகள் ஒரு மேல்வீட்டறையிலே சுமார் 120 பேர் கூடி ஜபித்து கொண்டிருந்த பொழுது திரித்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகிற்கு முதல் முறையாக கொடுக்கப்படுகிறார். அப்போது அதை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆண்டவரை புகழுகிறார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அந்த நேரத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் அந்த பகுதியிலே உருவானது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக 1000, 2000, 5000, 10,000 என்று சொல்லி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்வுக்குள்ளாக கடந்து வந்தார்கள். இதைத்தான் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். திடீரென்று ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், மனம் திரும்புவார்கள், தங்களுடைய பாவங்களை விட்டு பரிசுத்த வாழ்வுக்கு நேராக யாருடைய முயற்சியுமின்றி யாருடைய தூண்டுதலுமின்றி திடீரென்று ஜனங்கள் தாமாகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நேராக கடந்து வருவார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த பொழுது அங்கே திடீரென்று ஒரு எழுப்புதல் உருவானது. மந்திரவாதிகள் எல்லாம் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். பாவம் செய்தவர்கள் எல்லாம் தெருவிலே வந்து தாங்கள் பாவி என்று அறிக்கையிட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய பொல்லாத கிரியைகள் எல்லாம் தெருவிலே அப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் கூட கொண்டு வந்து எரித்து ஒரு மாபெரும் எழுப்புதல் அந்த இடத்திலே. இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் தான் நான் வாசித்த இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலேயும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலையும் கொண்டு வந்தார். அது என்ன அப்படின்னா, முதல்ல நான் அதை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இயேசுநாதருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவருடைய பிரதான கட்டளையின்படியே எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் நற்செய்தியை சொன்னார்கள். ஆனால் புறஜாதிகளுக்கு சொல்லப்படவில்லை. இந்த நற்செய்தி புறஜாதிகளுக்கு சொல்லப்படவில்லை. புறஜாதிகள் என்றால் யூதர் அல்லாத மக்களுக்கு இந்த நற்செய்தி சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சிதறப்பட்ட ஜனங்கள் கூட, அதாவது ஸ்தேவான் இரத்த சாட்சியை மரித்த பிறகு ஒரு பெரிய கலகம் உண்டானது. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எல்லாம்
உலகத்தின் பல திசைகளுக்கும் சிதறி போனார்கள். அப்படி சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். ஆனால் சிதறி போனவர்கள் கூட யூதர்களுக்கு மட்டுமே நற்செய்தி அறிவித்தார்கள். யூதர் அல்லாத ஜனங்களுக்கு, அதாவது விருத்த சேதனம் இல்லாத புறஜாதி மக்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்கவில்லை. இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த எழுப்புதலை கொண்டு வருகிறார். எல்லா ஜனத்துக்கும், யூதர் அல்லாதவர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் கூட நானே இரட்சகர் என்பதை ஆண்டவர் அந்த பகுதியிலே இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாய் ஆண்டவர் நிரூபிக்கிறார். அங்கே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உருவாகிறது. அந்த எழுப்புதல் பற்றி பிடிக்கிறது எல்லா இடங்களிலும். எழுப்புதல் என்பதற்கு ஆண்டவர், நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நிறைய காய்ந்து போன விறகுகள் அடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் மேலே நல்ல மண்ணெண்ணெல்லாம் நம்ம ஊற்றிருக்கிறோம். ஆனால் ஒருவர் ஒரு தீயை அதுக்கு மேல் கொளுத்தி போட வேண்டும். அப்படி போட்டு விட்டால் அது பற்றி பிடிக்கும். அந்த தீயை கொளுத்தி போடுபவர் யாரென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரால் மட்டுமே அது முடியும். எழுப்புதலை கொண்டு வருவது அது ஆண்டவருடைய காரியம். நம்முடைய முயற்சி இருக்கிறது, பிரயாசம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தான் அந்த எழுப்புதலை பற்ற வைக்கிறவர். இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. இப்படி புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கிடையாது என்கிற ஒரு நிலைமை இருந்த பொழுது அங்கே ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் இந்த எழுப்புதலை கொண்டு வந்தார். புறஜாதிகளுக்கும் நற்செய்தி உண்டு என்கின்ற ஒரு மாபெரும் எழுப்புதலை அந்த பகுதியிலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்தினார். ஒரு மனிதனுடைய பிரயாசத்தின் மூலமாகத்தான் இந்த மாபெரும் எழுப்புதல் அங்கே வந்தது. இந்த நாட்களிலும் நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய ஜபத்தின் மூலமாய், நம்முடைய பிரயாசத்தின் மூலமாய் ஆண்டவரால் இந்த தேசம் முழுவதிலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அதற்கு தான் இந்த பகுதி மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. அந்த மனிதன் யார் என்றால் கொர்நேலியு என்று இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. கொர்நேலியு என்கின்ற ஒரு மனிதன் தான் இந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த மனிதன், அல்லது இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது இந்த கொர்நேலியு என்ற மனிதனைத்தான். அவர் யார் என்று சொன்னால் அவரும் ஒரு யூதர் அல்லாதவர். அவர் யூதர் கிடையாது. ரோம இராணுவத்திலே 100 போர் வீரர்களாக பிரித்து வைத்து ஒவ்வொரு 100 வீரர்களுக்கும் ஒரு தலைவர் இருப்பார், கமாண்டர். அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு தலைவர். அப்படி 100 பிரிக்கப்பட்ட அந்த பட்டாளத்திலே 100 பேருக்கு தலைவராக இருந்தவர் தான் இந்த கொர்நேலியு. அவர் யூதர் அல்லாதவராக இருந்த பொழுதும் கூட யூதர்களுடைய அந்த மத நம்பிக்கையிலே மிகவும் ஆழமான பற்று கொண்டவர், அந்த தெய்வத்தை ஆராதித்து வந்தவர். அவரை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நன்றாக ஜெபிக்கிறவர், அதே போல் தானம் தர்மம் செய்கிறவர். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு முக்கிய ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட சில நல்ல அனுபவங்களை பெற்றிருந்த மனிதன் மூலமாய் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட ஒரு நபராகிய என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சில பிரயாசங்களின் மூலமாய் உலகம் முழுவதுக்கும் கூட எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இந்த ஆண்டவர் இந்த கொர்நேலியுவை பயன்படுத்தினது ஏன் என்று சொல்லி 2 காரியங்களை இன்றைக்கு சுருக்கமாக நம்ம தியானிப்போம். இந்த கொர்நேலியு என்ற மனிதருடைய வாழ்க்கையில் இருந்த 2 சிறப்பு அம்சங்களை நம்ம தியானிப்போம். முதலாவதாக இந்த அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே அவருடைய ஜெப அனுபவம் அவரே அங்கே சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம், 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு அரசு அதிகாரி, ஒரு இராணுவ அதிகாரி, 100 இராணுவ வீரர்களுக்கு தலைவனாக இருக்கிற ஒரு கொர்நேலியு அவர் சொல்லுகிறார், அவருடைய ஜெப ஜீவியத்தை பற்றி சொல்லுகிறார். நான்
9ஆம் மணி வேளையிலே, அதாவது மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கொர்நேலியை பற்றி இந்த 2ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் குடும்பமாக ஜெபிக்கிறவர். அவர் குடும்பமாக ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, தனிப்பட்ட முறையிலே தேசத்திலே காணப்படுகிற சம்பவங்களை மனதிலே நினைத்தவராய், தேசத்திலே ஒரு எழுப்புதல் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அதனுடைய மாற்றத்தை உணர்ந்தவராய், அவர் யூதர் அல்லாதவராய் இருந்தும் கூட ஆண்டவரிடத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறவராக இருந்தார். உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் தீவிரம் அங்கே இருந்திருக்கிறது. இந்த மனிதன் ஒரு அரசு அதிகாரி, ஆனால் பகல் நேரத்திலே மதிய உணவை தவிர்த்துவிட்டு மதியம் 3 மணிக்கு அவர் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த தேசத்திலே மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அவர் மனதிலே எவ்வளோ ஒரு பெரிய பாரம் இருந்திருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் வாசிக்கிற பொழுது, அவர் தான தர்மம் இன்னும் பல காரியங்கள் நற்கிரியைகள் செய்கிறார். எல்லாவற்றுக்கும் அச்சாரமாக இருக்கிறது இந்த அவருடைய தனிப்பட்ட உபவாச ஜெபம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்கிற ஒரு மனிதனால் மாத்திரமே, அவனுடைய ஜெபத்தை வைத்து மாத்திரமே ஆண்டவர் அந்த எழுப்புதல் தீயை பற்றி எரிய செய்ய முடியும். அவர் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அந்த எழுப்புதலை அனுப்ப விரும்புகிறார், ஜெபிக்கிற ஒரு மனிதனாலே. 1904ஆம் ஆண்டு, 1905ஆம் ஆண்டு, இந்த 2 ஆண்டுகளும் வேல்ஸ் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு, ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வந்துச்சு. அதற்கு காரணம் ஒரே ஒரு மனிதன், ஏதோ முழு தேசமும் அல்ல, இவான் ராபர்ட்ஸ் என்கின்ற ஒரு மனிதனுடைய ஜெபத்து நிமித்தம் அவர் இந்த எழுப்புதலுக்காக, வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக தினமும் 18 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் கதறி ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் இந்த தேசத்திலே கொண்டு வந்தார். ஸ்காட்லாண்டை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொன்ன ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தின் மூலமாய் ஸ்காட்லாந்து தேசத்திலே ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய ஒரே ஒரு தனிப்பட்ட நபராகிய நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறார். ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதன் இவ்வாறு சொன்னார், 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணுவது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதை விட ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுப்பதையே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஜெபிக்கிற ஒரு மனிதனாலே தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலே ஒரு மாற்றம் வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இரட்சகர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிற உண்மையான ஒரு பாரம் நமக்கு இருக்குமானால், இந்த கொர்நேலியை போல நேரம் காலம் எது என்று பாராதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு இந்த தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆனால் நிறைய நேரம் நம்மளால் பாரத்தோடு ஜெபிக்க முடியலை. பாருங்க, இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தினுடைய முந்தின நாள் இரவில் கூட இதுதான் நடந்தது. கெத்செமனே என்னும் தோட்டத்திலே ஆண்டவர் தனக்கு மிகவும் நெருக்கமான 3 சீஷர்களை அழைத்து செல்கிறார். என் கூட வந்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அந்த 3 பேரையும் அழைத்து சென்று அவர்களோடு தன்னுடைய மனதின் வியாகுலத்தை ஷேர் பண்ண விரும்புகிறார். அதற்காக ஜெபிக்க வைக்க விரும்புகிறார். ஆனால் அந்த 3 பேரும் ஜெபிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த 3 சீஷர்களாலும் ஜெபிக்க முடியலை. அவர்கள் அப்படியே போய் படுத்து தூங்கி விட்டார்கள். இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் அவர்களால் ஜெபிக்க முடியலை தெரியுமா? இயேசுநாதர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், இவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இயேசுநாதருடைய மனதிலே இருந்த வியாகுலமும் பாரமும் அதே அளவு இவர்கள் மனதிலே இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களாலும் தூங்க முடியாது, தூங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மனதில் ஒரு பாரமும் இல்லை. இயேசுநாதர் தன்னோடு கூட இருக்கிற இயேசுநாதருடைய மனதிலே இருக்கிற அதே வேதனையும் பாரமும் அவர்கள் மனதிலே இருந்திருக்குமானால் அன்னைக்கு தூங்கியிருப்பாங்களா? அதான் இயேசு சொன்னார்,
சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவர்களால் ஜெபிக்க முடியலை. இன்றைக்கு நமக்கும் அப்படிதாங்க. ஆண்டவர் மனதில் இருக்கிற இந்த தேசத்திலே எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மனதிலே இருக்கிற அந்த வாஞ்சமையும் பாரமும் நமக்கும் இருந்தால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். இல்லைன்னா சும்மாலாம் ஜெபிச்சிட முடியாது. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலிலே ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் அவனுடைய சீஷர்கள் செய்தார்கள். ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேட்டார்கள். யோவான் ஸ்நானன் அவருடைய சீஷர்களுக்கெல்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவர் என்று சொல்லி அவர்களெல்லாம் கேட்கிறார்கள். அதே போல் நம்முடைய முதல் ஜெபம் நம்முடைய ஜெபத்திற்காக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் ஒழுங்காக ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக உங்கள் மனதில் இருக்கிற பாரத்தோடு நான் ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெப பாரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்முடைய ஜெப வாழ்வுக்காக முதல் ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த கொர்நேலியை பற்றி பார்க்கிற பொழுது பாரம் அவருக்கு இருந்திருக்கு. இத்தனைக்கும் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாத காலத்திலேயே இப்படி ஜெபித்திருப்பார் என்று சொன்னால், ஜெபிப்பதற்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எத்தனை பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அவர் பாரத்தோடு உபவாசத்தோடு ஜெபித்தபடினாலே ஆண்டவர் அந்த புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்திற்கு அந்த எழுப்புதலுக்கு இந்த கொர்நேலியை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் ஜெபித்து கொண்டு போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜெபித்து கொண்டிருந்த உடனே அவர் ஜெபித்த இடத்துல ஒரு பிரகாசம். ஜெபிக்கிற வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஆண்டவருடைய வெளிச்சம் இருக்கும். உங்கள் வீட்டில் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன் இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்கும். நிறைய வீடு இன்னைக்கு இருள் அடைஞ்சு போய் கிடக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இல்லையே. வெளிச்சம் என்றால் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு ஆரோக்கியம் ஒன்றுமே இல்லையே. ஏன் தெரியுமா அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்குது? வீட்டுக்குள்ளே ஜெபம் இல்லை. தேசத்திற்காக உபவாசத்தோடு ஆண்டவர் பாதத்திலே ஜெபிக்கிற ஒரு நபர் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் தேவனுடைய பிரசன்னமும் இருக்கும், அவருடைய வெளிச்சம் அங்கே இருக்கும் என்று அந்த 30வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இவர் ஜெபித்து கொண்டது பொழுது ஒரு வெளிச்சம் வந்தது. அப்பொழுது ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்கிற மனிதனை கூப்பிடு. இவர் உடனே கூப்பிடுகிறார். அதிலிருந்து ஆண்டவர் அந்த எழுப்புதலை கொண்டு வருகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவது நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஜெபிக்கிற ஒரு மனிதன் மூலமாய், ஜெபிக்கிற ஒரு மனிதன் மூலமாய் ஆண்டவர் இந்த தேசம் முழுவதுக்கும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அந்த ஒரு மனிதன் நாம் தான். இரண்டாவது, இந்த கொர்நேலியு என்கிற அந்த மனிதனிடம் இருந்த இன்னொரு நல்ல ஒரு உணர்வையும் நான் சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:24. மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கொர்நேலியு ஜெபித்த உடனே ஆண்டவர் ஒரு திட்டத்தை சொல்லுகிறார். பேதுருவை கூப்பிடு. சுமார் ஒரு நாள் பிரயாண தூரம் இருக்கிற, அதாவது இங்கிருந்து கொர்நேலியு இருக்கிற செசரியா பட்டணத்திலிருந்து பேதுரு இருக்கிற யோப்பா பட்டணத்துக்கு 50 கிலோமீட்டர். இவர் 2 பேரை அனுப்புகிறார், கொஞ்சம் பேரை அனுப்புகிறார், போய் அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க என்று சொல்லி. அவங்க பேதுருவை கூட்டிகிட்டு மறுநாளில் வர்றாங்க. அதுக்கு அந்த கேப்பில் இந்த கொர்நேலியு என்ன பண்ணுறாருன்னா, பேதுரு வருகிறார் என்று தெரிந்த உடனே தன்னுடைய வீட்டுக்குள்ளே பேதுரு சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை நான் மட்டும் கேட்டால் போதாது என்று சொல்லி அநேகரை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள், விசேஷித்த, அதாவது விஐபி ஸ்பெஷலாக இருக்கிறவங்க எல்லாரையும் அழைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்து ஆயத்தமாக காத்திருக்கிறார். பேதுரு எப்பொழுது வருவார் என்று சொல்லி. அந்த வாஞ்சையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கொர்நேலியுவுக்கு நன்றாக தெரியும், பேதுருவிடமிருந்து வெளிப்பட போகிறது ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய செய்தி, நற்செய்தியை பேதுரு சொல்ல போகிறார் என்று கொர்நேலியுவுக்கு தெரிந்தபடினாலே அந்த நற்செய்தி கண்டிப்பாக அடக்கி வைக்கப்பட வேண்டியது அல்ல, அது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது என்பதை கொர்நேலியு உணர்ந்திருந்தபடினாலே
பேதுருவின் மூலமாய் சொல்லப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தையை அத்தனை பேரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஜனங்களை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வாஞ்சை முதல்ல நமக்கு இருக்குதான்னு பார்ப்போம். இயேசுநாதர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள். இது இந்த வசனத்தை கிரேட் கமிஷன் சொல்லுவோம். அதாவது பிரதானமான ஒரு கட்டளை, ஒரு ஒப்படைப்பு. 10 கட்டளைகள் சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டதல்லவா? அந்த 10 கட்டளைகளுக்கு நம்ம எந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை இந்த பிரதான கட்டளைக்கும் கொடுக்க வேண்டும். அது ஆண்டவருடைய விரலினாலே எழுதப்பட்ட கட்டளை, இது ஆண்டவருடைய வாயினாலே சொல்லப்பட்ட கட்டளை. நீங்கள் எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவிங்கள். நற்செய்தினை வேற ஒன்றும் சொல்ல, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் இலவசமான பாவ மன்னிப்பு, இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி ஒருவனுக்கு கேள்விப்பட வேண்டியதல்ல, ஒரே ஒருவன் மட்டும் கேள்விப்பட வேண்டியதல்ல. கொர்நேலியு தான் மட்டும் கேள்விப்பட வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு எல்லாரும், யூதன் மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் அது நற்செய்தி. எனவே எல்லாரும் வாங்க என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். பேதுரு வந்தார், வந்து நின்று பிரசங்கிக்கிறார். பேதுருவுக்கு கூட, அதாவது ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பேதுருவுக்கு கூட புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போக வேண்டும் என்ற அக்கறை கிடையாது. அதில் அவர் மாறுபட்ட கருத்துடையவர். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்வதில் அவருக்கும் விருப்பம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அப்படி அந்த எழுப்புதலை உருவாக்குகிறார் இந்த கொர்நேலியு என்ற மனிதன் மூலமாக. பேதுரு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே, ஏதோ பிரசங்கம் முடித்து ஜெபம் பண்ணும் போதல்ல, பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்த புறஜாதி மக்கள், யூதர் அல்லாத மக்கள் அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் பலமாக இறங்கினார். அதை பார்த்து எல்லாரும் பிரமித்தார்கள். இதுதான் எழுப்புதல். அது எழுப்புதல் அதோட நிற்கலை, அப்படி பற்றி பிடிச்சிருங்க. நம்மளும் புறஜாதி தானே, யூதர்கள் அல்ல. நானும் யூதன் கிடையாது, நீங்களும் யூதன் கிடையாது. நம்மளும் யூதர் அல்லாதவர்கள். நமக்கும் இன்றைக்கு இந்த நற்செய்தி வந்து எட்டி இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு கொர்நேலியு என்ற மனிதன் மூலமாய் ஆண்டவர் ஆரம்பித்த அந்த எழுப்புதல், அந்த ஒரு மனிதனுடைய உபவாச ஜெபம், அந்த ஒரு மனிதனுடைய வாஞ்சை, வசனம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை நிமித்தமாய் இன்றைக்கு இந்த தேசத்தின் கடைமுனை மட்டும் சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு கடந்து வந்திருக்கிறது அல்லவா? நாமும் விசுவாச வீட்டாராய் மாறி இருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார், இந்த சுவிசேஷம் அப்படியே இன்னும் வைக்க போகிறீர்களா? இன்னும் எத்தனை பேர் கேள்விப்பட வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களாம் வாசிக்கிற பொழுது, நற்செய்தியை அடக்கி வைக்கிறவன் மேல் தேவ கோபம் வெளிப்படுமாம். கர்த்தருடைய நற்செய்தி சுவிசேஷத்தை யாருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தால் அவன் மேல் தேவ கோபம் வெளிப்படும். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு ஐயோ அப்படிங்கிறது நான் உருப்பட மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை நான் அப்படி வைத்திருந்தால் எனக்கு ஐயோ. கண்டிப்பாக அது அறிவிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பகிரங்கமான நடத்துதலை பெற்றுக்கொள்ளாத கொர்நேலியு கூட இந்த எண்ணம் இருந்துச்சு, சுவிசேஷத்தை அடக்கி வைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை இடங்களிலே இந்த சுவிசேஷத்தை அறிவித்திருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கும் அதை அடக்கி வைத்திருப்போம் என்று சொன்னால், இன்னொரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தண்டனைக்கு தப்ப முடியாது. இந்த ரட்சிப்பை குறித்து அக்கறையற்றிருந்தோம் என்று சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கின்ற அக்கறை இல்லாதவர்களாய், இந்த வசனத்தை அத்தனை பேரும் கேட்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை இல்லாதவர்களாய் அக்கறையற்றிருப்போமானால், ரட்சிக்கப்பட்ட நான் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கொர்நேலியுவுக்கு தேவனுடைய வசனம் அறிவிக்கப்பட்டாக வேண்டும் என்று இருந்த
அந்த மாபெரும் வாஞ்சை நமக்கும் இருக்குமானால், அன்றைக்கு அந்த மனிதன் மூலமாய் ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த எழுப்புதல் இன்றைக்கு நம் மூலமாக இந்த தேசமெங்கும் பரவி செல்லும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நம்முடைய சின்ன முயற்சி தாங்க. அவர் எல்லாரையும் அவர் வேற பெருசாக என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் கூட்டி தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்திருந்தார், அவ்வளோதான். சின்ன முயற்சி. நம்ம சந்திக்கிற மக்களிடத்திலே நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு சின்ன முயற்சி எடுக்கிறோம். கர்த்தர் அதை பார்க்கிறார். சீன தேசத்தின் எழுப்புதலுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அங்கேயே இழந்து கடைசி மூச்சு வரை பல சித்திரவதைகளை அனுபவித்து சீன தேசத்தின் எழுப்புதலுக்காக உழைத்து மறைந்த அந்த மாபெரும் தேவ மனிதன் ஹட்சன் டெய்லர், அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? யாரோ ஒரு மனிதன் கொடுத்த சின்ன ஒரு சுவிசேஷ கைப்பிரதி, துண்டு பிரதியின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் மூலமாய் சீன தேசத்தில் எழுப்புதல். இன்றைக்கும் நம்ம கொடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள், சின்னதான ஒரு பிரயாசம், அநேகர் ஆண்டோடைய வார்த்தை கேட்க வேண்டுமே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு வாஞ்சியோடு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி செருபாபேல் எடுத்த சின்ன முயற்சி, தூக்குநூல், அதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்கும் என்று சொன்னால், என் ஆண்டவருடைய நாமம் இந்த தேசமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக நான் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிகளை கூட, பிரயாசத்தை கூட கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அதை வைத்து அவர் எழுப்புதல் தீயை பற்ற வைக்க விரும்புகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 2 காரியத்தோடு நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். இந்த கொர்நேலியு என்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த பாரம் நிறைந்த ஜெபம், எல்லா மக்களும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இருந்த வாஞ்சை, அதற்கான பிரயாசம், அந்த ஒரு மனிதனுடைய பிரயாசத்தினாலே கோடி கோடி மக்களுடைய, புறஜாதி மக்களுடைய வாழ்க்கைக்கு நற்செய்தி கடந்து சென்றது. இன்று வரைக்கும் அது பரவிக்கொண்டே இருக்கிறது. நம்மையும் ஆண்டவர் அப்படி பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம கண்களை மூடி முதலாவது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை கேட்போம். ஆண்டவரே, முதல்ல எனக்கு அப்படி பாரத்தோடு ஜெபிப்பதற்குரிய கிருபைகளை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் கேட்போம். சுவிசேஷத்தை இனி நான் அடக்கி வைக்க மாட்டேன் ஆண்டவரே, எல்லாருக்கும் நானும் சொல்லணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிற கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய கண் காண நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்து. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தே என்னை சேர்த்து வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கொர்நேலியு என்கின்ற ஒரே மனிதனுடைய ஜபத்தினாலும் வாஞ்சையினாலும் எல்லா புறஜாதிகளுக்கும் சுவிசேஷ அக்னியை பற்றி எரிய செய்தீங்களே ஆண்டவரே. அந்த எழுப்புதலை நாங்கள் வாழ்கிற இதே நாட்களிலே, இதே தேசத்திலே நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அப்பா.
கொர்நேலியை போல எங்களால் பாரத்தோடு ஜெபிக்க முடியல ஆண்டவரே. சீஷர்கள் ஜெபித்தது போல நாங்களும் கேட்கிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், பாரத்தோடு ஜெபிக்க கற்றுத்தாரும். கடைசி நாட்களிலே தாவீதின் குடிகளின் மேல் கண்ணீரின் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெப ஆவினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த மாபெரும் சுவிசேஷம் எல்லா ஜனத்துக்கும் போக வேண்டுமே என்கின்ற ஒரு ஆதங்கத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். அதற்காக நாங்கள் பிரயாசப்பட பலனை தாரும். அதன் வழியாய் நாங்கள் வாழ்கிற இந்த தேசமானது, இந்த பறந்து விரிந்த தேசமானது மாபெரும் எழுப்புதலை நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலேயே கண்டுகொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வீராக. அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, போட்டுருங்கப்பா. இந்த நாளிலே போடுங்க, அது பற்றி எரியட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் இந்த ஜெப ஆவி, இந்த வாஞ்சை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா.